என் நெஞ்சில் கூட இருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லி வேற வெயிட்டாக அந்த குழந்தை. வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோக்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. இன்னும் ஒரு வார காலம் அப்படிங்கிறது தான் காலமே இருக்குது. இந்த ஒரு வார காலத்தில் நிறைய கட்ட பிரச்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியினருமே செஞ்சுட்டு வராங்க. இதில் எந்த கட்சியினரில் எந்த நல்ல வேட்பாளர் அப்படிங்கிறத பார்த்து சிந்தித்து ஜனநாயக கடமையான வாக்களிக்கும் உரிமையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. இன்னும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய கட்ட தலைவர்களுடைய மீம்ஸ் வந்து நம்ம இப்போ சோசியல் மீடியாவில் போகும்போது நிறைய பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு பிடிச்சக்கூடிய ஒரு தலைவரை பற்றி தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்களை நம்ம எதுக்கு இவ்வளோ பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் இருக்கும். மற்ற கட்சி தலைவர்கள் அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த கூட்டத்துக்கு மத்தியில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமம் தான். இருந்தாலும் விஜய் அவர்களுடைய பிஹேவியரும் ஆட்டிடியூடும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. தாத்தா போல் அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக ரகுடாக வந்து நீ வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளா இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவங்க தாத்தா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். என்ன பண்ணணும், விசில் சின்னம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தைகள் விஜய் மேலே இருக்கக்கூடிய பேரன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. உங்கள் விஜய்க்கு, உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் தம்பிக்கு, உங்கள் பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. நாம எப்படி ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கோமோ அதே போல் ஒரு பையன் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வேற லெவலில் பேசியிருக்கான். அந்த குழந்தை என்ன பேசியிருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளாக வந்து சோசியல் மீடியாக்களில் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவனெல்லாம் அப்படியே போட்டுணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொமோட் பண்றது இல்ல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பண்ணுற சின்ன கியூட்னஸ்க்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம போடுறோம். தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் தளபதி வெற்றி கொண்டானுடைய இன்னொரு பேர், நாமளே அறியாத பேர், உங்களுக்கே தெரியாத பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க. அது எந்த பாட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். யாருக்கு ஓட்டு போடுவ அண்ணே? கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான். நானா? நான் வந்து அஜய்க்கு. அஜய்க்கா? அஜய் யாரு? இந்த இவன்டா விஜயா? அந்த பாட்டிக்கு அஜய் யாரு, விஜய் யாரு, அஜித் யாரு, கமல் யாரு தெரியாம அந்த பாட்டியே பாவம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பாட்டி அஜித்தா இல்ல விஜயா அப்படிங்கறத ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அஜய்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டி குழந்தை, அந்த குட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆர்வமா போயிட்டு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கறதும் இந்த வீடியோல போய் பாருங்க. ஐயா ஓட்டு போடுங்க ஐயா சொல்லி ரொம்ப கியூட்டா அந்த குழந்தை பண்ணிருக்கிறத பார்க்கலாம். என் பேரன் 7 வயசு 9 வயசு பேசி இருக்காங்க. சரி, விஜய் தர வேற யாரும் போடக்கூடாது கையெடுத்து சத்தியம் வாங்கியிருக்காங்க. நங்காது எப்படி ஆயி போச்சு, படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. 7 வயசு 9 வயசுல இருக்க குழந்தைங்க பெரியவர்கிட்ட சத்தியமே வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி நடக்குது. இன்னும் 2 குழந்தைங்க இன்னும் கியூட்னஸா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம அண்ணாச்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஃபன் பண்ற விதமா ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வீராப்பா பேசிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் பாருங்க. இப்போ ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஓட்டு இப்ப யாருக்கு போடுவோம்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் இருந்திருந்தா அவருக்கு போட்டிருப்போம். எம்ஜிஆர் இல்ல இப்போ, அதனால இப்ப இருக்க கலைஞருக்கு
அவருக்கு போட்டிருக்கேன். முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட்லயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. 2026லயும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இன்னும் வாரது வந்து விஜய்க்கு போகணும்னு வச்சிருக்கேன். பாவம் அண்ணாச்சிக்கு கடைசியாக பல்ப் கொடுத்துட்டாங்க. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா நான் போயிட்டு கட்டிங் கட்டில் முடி வெட்டிட்டு வந்தேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கெல்லாம் சைடில் ஏதாவது பாக்ஸ் கட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம்னா நம்மளெல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே வெளியே நிறுத்தி போய் ஒழுங்கா மறுபடியும் திருப்பி கட்டிங் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான தரமான கட்டிங். இந்த கட்டிங்கும் போய் பார்த்துட்டு வந்துருங்க போங்க. ஒரு வாயில் ஒரு விசிலை வச்சுட்டு அந்த பாட்டி என்னென்ன சொல்லுது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா டாக்டருக்கு போடு பிகிலுக்கு டாக்டர் பிகிலுக்கு போடு. ஆனால் இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே இன்னும் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் போய் பாருங்க. நீ டிஎம்கே தான் ஓட்டு பண்ணணும். ஓட்டு போடாத டிஎம்கே டிவிக்கல டிஎம்கே. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க. அடுத்து எந்த மாதிரியான கண்டென்ட் வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என்ன போகாத டிஎம்கே. தலையில இல்ல சரி யார் ஜெயிக்கணும் சொல்லு நீ. டிஎம்கே இல்ல விசி சின்ன விசில் சின்னமா சின்னமா உதயசூரியன். ஏய் என்ன சொல்லு உனக்கு கொடுப்பா. டிஎம்கே சித்தமாங்கற உதயசூரியன். ஏய் ஏய் டிபி சொல்லாத பலகிட போ டிஎம்கே. ஏய் சொல்லாத பலகிட போ. நீ சொல்லு, நீ யார் போட்டு போடுவா? நீ யார் போட்டு போடுவா? நீ யார் போட்டு போடுவா? திரிக்கே யாருக்கு? திரிக்கே